தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 5/8/2015 புதன்கிழமை ரேவதி நட்சத்திரம் இரவு 2:13 வரை, பிறகு அசுவதி நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து சந்திரன் என்ற கிரகத்தை பற்றி சொல்லப் போகிறேன். நவகிரகத்தில் சூரியனுக்கு அடுத்தது சந்திரன். சந்திரனை மனதுகாரகன்னு சொல்லலாம், மாதாகாரகன்னு சொல்லுவாங்க. மனம் நன்றாக இருக்க வேண்டுமானால் சந்திரன் நன்றாக இருக்க வேண்டும். தாய் நன்றாக இருக்க வேண்டுமானால் ஜாதகத்தில் சந்திரன் நன்றாக இருக்க வேண்டும். சந்திரன் உச்சம் பெற்றிருந்தால் தாய்ப்பாசம் மிக்கவர்களாக விளங்குவார்கள். தாயே தெய்வம் என்று சொல்வார்கள். ஆகையினாலே அந்த தாய்ப்பற்று அதிகம் இருப்பது, தாயால் அவர்களுக்கு ஆதரவுகள் கிடைப்பதெல்லாம் சந்திரனை பொறுத்துத்தான் இருக்கிறது. கடகராசிக்காரர்களுக்கு சந்திரன் சொந்த வீடு, ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திரன் உச்சம், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திரன் நீச்சம். இப்படிப்பட்ட சந்திரன் ஜாதகத்தில் எதோடு சேர்ந்தால் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நீங்கள் சந்திரனோடு செவ்வாய் சேர்ந்திருந்தால் அதிர்ஷ்டம், சொத்துக்கள் வாங்கி குவிக்கிற வாய்ப்பு நிறைய ஏற்படும். தாய் வழியிலே கூட தனலாபம் கிடைக்கும். சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்தால் சந்திர மங்கள யோகம்ங்கிறது. அப்படி இருப்பவர்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகள். நிறைய சொத்துக்கள் சேரும். ஊட்டியிலே ஒரு வீடு, கொடைக்கானலில் ஒரு வீடு, மதுரையில் ஒரு வீடு, கோவையில் ஒரு வீடு, சென்னையில் ஒரு வீடு இருந்தால் வைத்து கொண்டிருக்கிறார்களே, அப்படி சொத்துக்கள் ஏராளமாக சேரும். சந்திரனோடு புதன் சேர்ந்தால் கற்பனை வளம் மிக்கவர்களாக, அறிவாற்றல் மிக்கவர்களாக இருப்பார்கள். பிரபல்ய யோகம் வரும். திரைப்படத்துறையிலே இருப்பவர்கள், திரைப்பட இயக்குநர்கள், திரைப்பட வசனகர்த்தாக்கள், அதுபோன்ற கலைத்துறையை சார்ந்தவர்கள், அவர்களுக்கெல்லாம் சந்திரனும் புதனும் சேர்ந்திருக்கும். அப்படி இருந்தால் கற்பனை வளம் மிக்கவர்களாக இருப்பார்கள். கற்பனை வளத்துக்கு புதனும் சுக்கிரனும் காரணம். கவிஞர் வைரமுத்து அவர்கள் ஒரு முறை என்னை சந்தித்தார்கள். அப்போ இன்றைய திரையுலகம் பற்றி பேசி கொண்டிருந்தார்கள். திரையுலகத்திலே பாட்டு எழுதுவது எப்படி என்பதை பற்றி. ரைமாக எழுத வேண்டும். இரவு முழுதும் அழுது அழுது விழிகள் இரண்டும் பழுது பழுது அப்படின்னு எழுதுனா அந்த டைரக்டர் பாராட்டுறாருன்னார். அடுத்து இன்னொரு பாடல் சொன்னார். நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். திருமால் கடைந்தது பார்க்கடலை, நாம் தினம் தினம் குறிப்பது வேர்க்கடலை அப்படின்னு எழுதினாராம். திருமால் கடைந்தது பார்க்கடலை, பார்க்கடலுக்கு தோத அந்த லைக்கு லை வரணும், எதுகைக்கு எதுகை, மோனைக்கு மோனை வரணும். எனவே திருமால் கடைந்தது பார்க்கடலை, நாம் தினம் தினம் குறிப்பது வேர்க்கடலை என்று எழுதினால்தான் இன்றைக்கு திரையுலகம் நம்மை பாராட்டுகிறது அப்படின்னார். அப்படியெல்லாம் கற்பனை வளம் உடனுக்குடன் வர வேண்டும். அப்படி கற்பனா சக்தி அதிகம் இருக்க வேண்டுமானால் சுக்கிரபலம் நன்றாக இருக்க வேண்டும். கவியரசு கண்ணதாசன் அவருடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டால் சுக்கிரபலம் மிக்கவராக இருந்தார். சிம்ம லக்னம், புதனும் சூரியனும் 11ஆம் இடம் லாபஸ்தானத்திலே, புதன் சொந்த வீட்டிலே இருப்பதனாலே தான் அவர் பல்லாயிரக்கணக்கான பாடல்கள் எழுதினார். ஒரு முறை இந்த நாட்டை பற்றி சொல்லுங்கள்னு சொன்னேன். பாண்டிய மன்னன் சேதுபதி, பழகு தமிழுக்கு நீதிபதி, ஆண்டது எங்கள் பொன்னாடு, அது ஆதியில் பிறந்த நன்னாடுன்னு கேட்ட மாத்திரத்திலேயே கவிஞர் முத்து முத்தாக உதிர்த்தார் கவிதைகளை. அப்படியெல்லாம் ஒரு கற்பனா சக்தி வர வேண்டுமானால் சந்திரனோடு புதன் இணைந்திருக்க வேண்டும். சந்திரனோடு குரு சேர்ந்தால் குருச்சந்திர யோகம் என்று பெயர். அப்படிப்பட்ட ஜாதகம் அமைந்தவர்களுக்கெல்லாம் செல்வ வளம் சிறப்பாக இருக்கும். வாழ்க்கையிலே பணக்கவலை என்பதே அவர்களுக்கு வராது. மிகச்சிறந்த செல்வ வளத்தோடு வாழ்க்கை நடத்துவார்கள். சந்திரனோடு சுக்கிரன் சேர்ந்திருந்தால் மனைவி மூலமாக அவர்களுக்கு வருமானம் வந்து கொண்டே இருக்கும். வாகன வசதியும் உண்டு. வீட்டிலே கார் ஒன்று வெளியிலே நிற்கும். அப்படியெல்லாம் வாகனம் வைத்துக்கொள்கிற ஆற்றல். மனைவிக்கு வேலை இல்லை என்றால் உத்தியோகம் கிடைக்கும். அதன் மூலம் வருமானம் வரலாம், அல்லது தாய்வழி சொத்துகளால் ஆதாயங்கள் கிடைக்கலாம். சந்திர சுக்கிர சேர்க்கையின் காரணமாக. சந்திரனும் சனியும் சேர்ந்தால்தான் ஓயாத உழைப்பு, உழைப்புக்கேற்ற பலனில்லையே என்று கவலைப்படுவார்கள். மாடாய் உழைத்து ஓடாய் தேய்ந்து போனோமே என்றெல்லாம் சொல்கிறார்களே, அவர்களுக்கெல்லாம் சந்திரனும் சனியும் சேர்க்கை பெற்றிருக்கும். சந்திரனோடு ராகு சேர்ந்திருந்தால் அவர்களுக்கு தாயினுடைய அன்பு குறைவாகவே இருக்கும். கேது சேர்ந்திருந்தாலும் அப்படித்தான். உறவினர்களால் தொல்லை ஏற்படும், வெளியேறிய வாழ்க்கை அமையும். ஆகையினாலே சந்திரபலம் மிக்கவர்களாக நீங்கள் திகழ்ந்தால் சந்தோஷங்கள் தினமும் வந்து சேரும். அப்படிப்பட்ட சந்திரன் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்த்து கொள்ளுங்கள். பிறகு சந்திரனுக்குரிய ஊராக விளங்கும், க்ஷேத்திரமாக விளங்கும் திங்களூருக்கு செல்லுங்கள். அங்கே இருக்கிற தெய்வங்களை வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ளுங்கள் என்ற கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன்.
மேசராசினியர்களே, சந்தித்தவர்களால் சந்தோஷம் கிடைக்கின்ற நாள் இந்த நாள். தடைகளெல்லாம் விலகும், தனலாபம் குவியும், குடும்பத்திலே மகிழ்ச்சி கூடும். கூட இருப்பவர்கள் உங்களுக்கு நல்ல யோகங்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கும் விதத்தில் வழிகாட்டுவார்கள். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். ரிஷபராசினியர்களே, ஊதிய உயர்வால் உள்ளம் மகிழும் நாள். உடல்நலத்திலே கொஞ்சம் கவனம் தேவை. 6லே சனி உச்சம். எனவே உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். மேலதிகாரிகள் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். அஞ்சல் வழியிலும் அனுகூல தகவல் வந்து சேரும். நண்பர்கள் கையொடுத்து உதவும் நல்ல நாள் இந்த நாள். மிதுனராசினியர்களே, வரவும் செலவும் சமமாகும் நாள். வருமான பற்றாக்குறை உங்களுக்கு ஏற்படலாம். வாழ்க்கை தேவைகள் கடைசி நேரத்தில் தான் பூர்த்தியாகும். என்ன இருந்தாலும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளை கொஞ்ச காலத்திற்கு ஒத்திவைப்பது தான் நல்லது. கடகராசினியர்களே, நினைத்ததை முடித்து நிம்மதி காணும் நாள். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். நேசித்த ஒருவர் உங்கள் நிகழ்கால தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்ய வீடு தேடி வருவார். செவ்வாய் பலம் குறைவாக இருப்பதால் இடம் பூமியால் உங்களுக்கு விற்பனையால் லாபம் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களை கூட ஒரு சிலர் விற்றுவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்கலாமா என்று சிந்திப்பர். உறவினர்களை காட்டிலும் உங்களுக்கு அருகில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு அதிகம் தேவை. எனவே அருகில் இருப்பவர்களை பகைத்து கொள்ளாமல் பார்த்து கொள்வது உங்கள் புத்திசாலித்தனமாகும். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். குறுக்கீடு சக்திகளால் நெருக்கடிகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் குழப்பங்கள் தோன்றி மறையும். பிள்ளைகளும் உங்கள் சொற்படி கேட்குமா என்பது சந்தேகம்தான். வரவை காட்டிலும் செலவு கூடும் இந்த நாளில். புதன்கிழமை என்பதால் பெருமாளை வழிபட்டால் பெருமைகள் சேரும். பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. கன்னிராசினியர்களே, பயணங்களால் பலன் கிடைக்கும் நாள். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். ஆரோக்கிய தொல்லை அகலும். இன்று மாலை நேரத்தில் மகிழ்ச்சி பயணம் உண்டு. தொழில் மாற்ற சிந்தனைகள் உங்களுக்கு மேலோங்கும். மாற்றுத் தொழில் புரிவதற்கும் கூட்டுத் தொழிலாக உங்களுக்கு செய்வதற்கும் நண்பர்கள் இன்றைக்கு வந்து சேருவர். துலாம் ராசினியர்களே, முன்னேற்றம் காண முன் யோசனை தேவைப்படும் நாள். முகஸ்துதிக்காக மயங்காமல் இருப்பது நல்லது. நண்பர்கள் உங்களை புகழ்ந்து பேசியே காரியம் சாதித்துக் கொள்வார்கள். என்ன இருந்தாலும் பண தேவைகள் உங்களுக்கு கடைசி நேரத்தில் தான் பூர்த்தியாகும். இடம் வீடு கட்டுவதில் இருந்த தடைகள் அகலும். ஜென்மச்சனியின் ஆதிக்கம் இருப்பதால் அனுமன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அல்லல்கள் தீரும், ஆனந்தம் பெருகும். விருச்சிக ராசினியர்களே, செல்வ வளம் பெருகி சிறப்படையும் நாள். செயல்பாடுகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் பெற்றாலும் கூட சூரியனோடு இணைந்திருக்கின்றார். எனவே அரசியலில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கலாம். தொழிலில் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு லாபம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சீராகி உற்சாகப்படுத்தும். தனுசு ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் தடைகள் அகலுகின்ற நாள். தாராளமாக செலவிட்டு மகிழப் போகின்றீர்கள். தங்கம் வெள்ளி போன்றவைகள் வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். பயணத்தால் பலன் கிடைக்கும். தொழில் முன்னேற்றம் கருதி புதிய நண்பர்களை இன்று சந்திக்க புறப்படுவீர்கள். மகர ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் சஞ்சலங்கள் தீர சாமி துணை தேவைப்படும் நாள். 8லே 4 கிரகங்கள் வியாழன், சுக்கிரன், புதன், சந்திரன். எனவே அதிகாலையிலேயே நீங்கள் அனுமன் வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. எது செய்தாலும் யோசித்து செய்யுங்கள். அது மட்டுமல்ல, அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது உங்கள் புத்திசாலித்தனம். மதிய நேரத்தில் ஒரு பிரச்சனைகள் வீடு தேடி வரலாம். அதுவும் நண்பர்கள் மூலமாகவும் வரலாம். என்ன இருந்தாலும் இந்த நாளை இனிய நாளாக கொண்டாட நீங்கள் வழிபாட்டிலும் கவனம் செலுத்த வேண்டும். பொறுமையையும் கடைபிடிக்க வேண்டும். விட்டு கொடுத்து செல்வதுதான் நல்லது. கும்பராசி நேயர்களே, எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும் நாள். எதிர்காலம் குறித்து நீங்கள் சிந்தித்து கொண்டே இருப்பீர்கள். விஐபிக்கள் வீடு தேடி வருவர். விரும்பிய காரியங்கள் விரும்பியபடியே நிறைவேறும். உங்கள் ராசிநாதன் சனி இன்றைக்கு வக்ர இயக்கத்தில் இருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் சிறிது ஏற்பட்டு அகலும். மாலை நேரத்தில் மருத்துவ செலவு உண்டு. மீனராசினியர்களே, சந்திரனோடு கேது இணைந்திருக்கும் என்று மனச்சஞ்சலங்கள் அதிகரிக்கும். அது மட்டுமல்ல, விரயங்கள் கூடுதலாக இருக்கும். வரவை காட்டிலும் செலவு அதிகரிக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் ஒரு சிலர் திணறுவர். நூதன பொருட்கள் வாங்கலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். புதிய முயற்சிகளை ஒரு சில நாட்கள் ஒத்திவைப்பதுதான் நல்லது. நண்பர்களை பகைத்து கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்கள். வரவுக்கேற்ற செலவு உண்டு என்றாலும் மாலை நேரத்தில் மகிழ்ச்சி குறையலாம். எனவே ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டுங்கள். ஆனந்தத்தை எல்லாம் வரவழைத்துக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.